ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி மார்னிங் எழுந்து குளித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சுண்டலை வச்சு எடுத்துக்கிட்டேன். கொழுக்கட்டைக்கு பூரணமும் பச்சரிசி மாவும் முந்தின நாளே ரெடி பண்ணிக்கிட்டேன். பூரணத்துக்கு வேர்க்கடலை, எள், தேங்காய், நாட்டு சக்கரை, ஏலக்காய் இது தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் ஃபேன் காற்றுல காய வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் போதே அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கடாயில் 1 டம்ளருக்கு 1.25 அளவு தண்ணி வச்சு கொஞ்சம் நெய், உப்பு ஆட் பண்ணி அது கொதிக்கும் போது பச்சரிசி மாவு ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆகிடும். நான் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் நான் பூஜை பொருளுக்கு மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். சைட் பை சைடு என் ஹஸ்பண்டும் வந்துட்டு பிள்ளையாருக்கு மாவிலை, அருகம்புல் இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா படையலுக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் படையல் போட்டாச்சு. வேர்க்கடலை, பொரி, கொழுக்கட்டை, சுண்டல், பழம் இதெல்லாம் வச்சு பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் காட்டி படைச்சி முடிச்சாச்சு. இப்படி தான் எங்கள் வீட்டில் போச்சு. உங்கள் வீட்டில் பிள்ளையார் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.